டைலர் சித்ரா. இப்போ ஒரு அழகான ஃபுல் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு சாரியும் லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. டாப் வந்து ஆஃப் டாப் தாங்க, ஆஃப் பாதி இறக்கம் தான் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபுல் ஃப்ராக் தைக்கணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மேலே டாப் இறக்கம் மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்காக தான் அளவு துணி வாங்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ இது வந்து ஹைட் வந்து 12.5 இன்ச்சு இருக்குது. செஸ்ட்டில் தான் நம்ம அளவு எடுக்கணும், இடுப்பளவு எடுக்கக்கூடாதுங்க, செஸ்ட் அளவு தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சுற்றளவு வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா துணி பத்தாமல் போயிடும். இப்போ செஸ்ட் அளவு வந்து 15 இன்ச்சு இருக்குது. அதை 2ஆக மடித்தோம்னா 7.5 இன்ச்சு வரும். அந்த இது வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்தை ஃபோல்டு பண்ணி 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கேன். ஆம்கோல் வரைஞ்சாச்சுங்க. நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், லீஃப் மாதிரி வெட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதிலே வந்து பேக் நெக் பாருங்கள், பேக்கில் வந்து ஒரு சின்ன ரவுண்டு பண்ணியிருக்கேன் டிசைனுக்காக. அதே மாதிரி நெக்கும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதே நெக் வச்சு ஒரு ரவுண்ட் நெக்கு சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக் நெக்குக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்ல கிளாத்தில் வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் இருக்கு இல்லைங்களா, கீழே பாவாடை, அதுக்கு வந்து பாருங்கள் அந்த சேரீயை வந்து 4ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள் இந்த ரைட் சைடு இருக்கிறத வந்து நம்ம அப்படியே வந்து போடணுங்க. அதாவது நம்ம பக்கம் வந்து ஃபுல்லாக மடிப்பாக இருக்கணும், ஓப்பன் இல்லாமல். பாருங்கள் இந்த மாதிரி தான் இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கணுங்க. அந்த எட்ஜு வரைக்கும் நம்ம இப்படி போடணும். இது பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த நாட் பாருங்கள், இன்னோட் பண்ணி ஒரு பட்டன் வைக்கிறதுக்காக பேக் நெக்காக அந்த நாட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அடுத்து பாருங்கள், இந்த பாவாடை இருக்குது இல்லைங்களா, இந்த பாவாடை பாருங்கள் 4 ஃபோல்டு மடிச்சிருக்கேன். மறுபடியும் காமிக்கிறவங்களுக்கு 4 ஃபோல்டு கிளாத் இருக்குது. இதை வந்து மடிப்பு பக்கம் இங்கே இருக்குது. நம்மளை பார்த்து மடிப்பு பக்கம் இருக்கணும். பாருங்கள், நம்மளை பார்த்து மடிப்பு பக்கம் இருக்கணும். இதை வந்து அப்படியே நம்ம மடித்து பாருங்கள், ரைட் சைட்லேருந்து அப்படியே மடித்து அந்த கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுறணுங்க. இது வந்து இறக்க வந்து 37 இன்ச்சு நமக்கு வேணும், சரிங்களா? அப்போ மேலே அந்த முக்கோணம் மாதிரி வரும் பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வருது பார்த்திங்களா? இப்போ இது ஹிப் அளவு எடுத்துட்டுங்க, அதுலேருந்து பாருங்கள், இதை ஹிப் அளவு எடுத்துகிட்டு நம்ம அதிலேருந்து வந்து 37 இன்ச்சு வந்து நம்ம இறக்க வைக்கணும். பாருங்கள், இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இந்த கர்வ் வைக்கிறோம் பார்த்திங்களா? அது எதுக்குங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கர்ட் வந்து லைனிங் கிளாத் வச்சு எல்லாம் அடிச்சுட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்லீவ் அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு. 3 பட்டன் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பொண்ணு அந்த குழந்தை கொடுத்தா நான் போட்டு அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பேக் நெக் இதுக்கு வந்து கோல்டு பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் ஃப்ராக்கு, அம்பர்லா கட்டிங் இது.